நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த 1 day workshop on phrasal verbs நாளைக்கு பண்றோம் Zoomல. எப்பயும் போல காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் with a lunch break of an hour. Okay? So 6 hours phrasal verbsல நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க போறோம். What are phrasal verbs first of all? Why is it important to learn phrasal verbs? அப்புறம் phrasal verbs அதோட மீனிங்ஸும் நிறைய லிஸ்ட்ஸ் நம்ம படிப்போம். ஒரு வேர்போடையும் வேற வேற preposition adverb ஆட் பண்ணும்போது தானே அது வேற மாதிரி ஒரு மீனிங்கை கொடுக்குது, ஒரு idiomatic மீனிங். அதான phrasal verbனு பார்க்குறோம். சில phrasal verbsலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செக் இன் அண்ட் செக் அவுட் எல்லாம் ரொம்ப ஈஸி. சில phrasal verbsக்கு தான் நம்மளுக்கு வந்து என்ன அர்த்தம்னே புரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி phrasal verbs எல்லாம் வெறும் மீனிங்ஸோட நிறுத்திடாம அதை எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்றதுங்கிறதையும் சேர்த்து லேர்ன் பண்ணுவோம். ஓகே, அதானே ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா வரிசையா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த phrasal verbக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி ஒப்பிச்சிருவாங்க. கேட்டோம்னா சொல்ல தெரியும், ஆனா அவங்களுக்கா அதை வந்து சென்டென்சஸ்ல யூஸ் பண்றதுக்கு தெரியாம இருக்கும். அதே மாதிரி ரீட் பண்ணும்போது கூட இந்த phrasal verbக்கு இதுதான் அர்த்தம்னு அந்த கான்டெக்ஸ்ட பார்த்து நம்ம பார்க்கணும். சில நேரம் ஒரே phrasal verbா இருக்கும், ஆனா வேற வேற கான்டெக்ஸ்ட்ல வேற வேற அர்த்தம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு படிக்க போறோம். ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது phrasal verbs பத்தி படிக்கணும்னாலும் இந்த வீடியோ அவசியம் ஷேர் பண்ணுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்புறம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இமெயில்ஸ் நீங்க எழுதுறதுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வர இமெயில்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்பரா ரிப்ளை பண்றதுக்கும் phrasal verbsோட நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலைனாலும் ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்த்து கூட லேர்ன் பண்ணலாம். ரெக்கார்டட் செஷன்ஸ்க்கு உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு. So don't worry about anything. Be there tomorrow. Okay, we will learn a lot about phrasal verbs. See you in class tomorrow.